ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரோட்டு சைட் காளான். அதே டேஸ்ட்டில் அதே மனத்தோட குழந்தைகளை சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரோட்டு சைடு காளான் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண காளான் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1.5 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் நான் எடுத்துக்கிறேங்க. ரோட் சைடெல்லாம் முட்டைக்கோஸ் ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்குவாங்க. நம்ம 3 கப் அளவுக்கு காளானும் 1.5 கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காளானை ஒரு டைம் கழுவிட்டு அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் லைட்டாக மண் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கனால லைட்டாக ஒரு வாசம் வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம எடுத்துக்கலாம். கடைகளிலெல்லாம் மைதா மாவு எடுத்துக்குவாங்க. நம்ம குழந்தைக்கு சாப்பிட்றதுனால ஹெல்த்தியாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூட 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வர மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. ஆல்ரெடி கழுவி எடுத்து அந்த ஈரப்பதமே இருக்கும். காளான் கொஞ்சம் டைம் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஈரப்பதம் தண்ணி விடும். அதனால் நம்ம அப்படியே கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியே சேர்க்காம நல்லா நான் கலந்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுமே டக்குன்னு போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் ஆக ஆக காளான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சிரும். எண்ணெய் சூடானதுமே நம்ம எப்பவும் போல பக்கோடா போடுவோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துடலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையுமே கூட போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா சூப்பராக பக்கோடா மாதிரியே இருக்குது. மொறுன்னு அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இருந்தாலும் இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கூட 1 இனுக்கு கருகாப்பில் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் ஊற்றுவாங்க. நம்ம 1 கப் அளவுக்கு ஒரு 3 பெரிய தக்காளி மிக்சியில் அடித்து அதோட சாறு மட்டும் எடுத்து ஊற்றிக்கலாங்க. கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காரத்துக்கு நம்ம வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கிறதுனால இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வரமிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம காளானில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு அளவாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கிரேவி கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த கிரேவி கூட சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் கெட்டியாகிறதாங்க நம்ம இந்த மாதிரி கலந்துக்கிறோம். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாசனையில் போயிட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் கிரேவி நல்லா கெட்டியாயிடுச்சு. இதுக்கப்புறமா ஆல்ரெடி மொறு நம்ம பொரித்து வச்சுருந்த காளான் பக்கோடாவையுமே இது கூட போட்டு அப்படியே நல்லா கலந்து விட வேண்டியதுதாங்க. அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம கொத்து பரோட்டா அப்படியே லைட்டாக கொத்தி விடுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே லைட்டாக மேஷ் பண்ணி விட்டோம்னா அப்படியே மேஷ் பண்ண எப்படா ரெடி ஆகும் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை கொஞ்சமாக அப்படியே சாறு புழிஞ்சு விட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நம்ம கோதுமை மாவு சேர்க்குறதுனால நல்லா ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைகளுக்கு அடிக்கடி கேட்பாங்க விரும்பி. நம்ம வீட்லேயே கூட காளான் அடிக்கடி செஞ்சு தரலாம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடையில் நம்ம எப்போ சாப்பிட்றப்ப பார்த்தாலும் பத்தாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப தான் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே ரேஷியோவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.